सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இந்த நாலாவது வித்தியாசம் சித்துகாச்சாரியர் சொன்னது. இது என்னன்னு கேட்டா சுவாஸ்திரிய நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி. எதை நாம வித்தியன்னு சொல்ல போறோமோ அந்த வஸ்துல ஸ்வம்னு எடுத்துக்க வேண்டியது. அதற்கு எது ஆசிரியமோ, அதாவது அந்த வஸ்து எதுல இருக்கிறதாக தெரிகிறதோ அதுதான் அதுக்கு ஆசிரியம்னு சொல்றோம். அந்த ஆசிரிய நிஷ்ட அத்தியந்தாபாவம் அப்படின்னா அந்த ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவம் அபாவம். அந்த அபாவத்துக்கு அது பிரதியோகியாக, அதாவது அந்த வஸ்து எந்த இடத்துல தெரிகிறதோ அதே இடத்துல அதனுடைய அபாவம் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த வஸ்து நிச்சயம் சொல்லணும். இதுதான் இதுக்கு அர்த்தமா. ஆசிரிய நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், தான் இருக்கும் இடத்திலேயே தன்னுடைய அத்தியந்தாபாவம் இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த வஸ்து நிச்சயம். இப்ப இங்க ஒரு சந்தேகம் வருது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது வித்தியாசம் என்னன்னா பிரதிபன்னோபாது சொல்லியிருந்தார். அதுக்கும் என்ன அர்த்தம்? அந்த வஸ்து எங்க இருக்கிறதாக தெரிகிறதோ அதே அதிகரணத்துல மூன்று காலத்திலும் அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு அப்படின்னு எனக்கு அர்த்தம். இதுவும் அதேதானே. இப்ப அந்த இரண்டாவது வித்தியாசமும் இந்த நாலாவதாக சொல்லக்கூடியதும் ஒன்றுதான், ஒரு வித்தியாசமும். அப்படி இருக்கா நாலாவதாக சொல்லணும். அதனால என்ன பண்ணாருன்னா இதை நாலாவதாக சொல்லியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த வித்தியாசத்தை ரெண்டு பாகமா பிரிக்கின்றார். அதாவது அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படிங்கிறது ஒரு பாகம், பிரதிபன்னோபாதிங்கிறது இன்னொரு பாகம். பிரதிபன்னோபாதி முன்னாடி சொல்லலாம். அதாவது ரெண்டு பாகம் இருக்கு, அதை வச்சுப்போம். அதாவது தான் எந்த இடத்துல தெரிகிறதோ அந்த ஆதாரம் அப்படின்னு ஒரு அம்சம், அந்த ஆகாரத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கணுங்கிறது இரண்டாவது விஷயம். முன்னாடி சொல்லக்கும் இப்ப சொல்லக்கும் என்ன வித்தியாசம் பண்ணலாம்னு சொன்னா, தன்னுடைய அபாவம் இருக்கக்கூடிய இடத்திலேயே எது தெரிகிறதோ அது மித்யா. தான் தெரிகிற இடத்திலேயே அபாவம் எதுக்கு இருக்குமோ அது மித்யான்னு முன்னாடி ஏதோ இது பண்ற மாதிரி இருக்கு, மாயாஜாலம் பண்ற மாதிரி. அதாவது ஒண்ணும் இல்லை, இந்த ரெண்டு அம்சத்துல நாம விசேஷண விசேஷ பாவத்தை வித்தியாசப்படுத்தினோம்னா அந்த வஸ்து மாறாது. எப்படி மாறுறதுன்னு நான் வேற ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்துல ஜலம் இருக்கு. இந்த ஜலமும் கடமும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இப்ப நான் இதை ரெண்டு தான் சொல்லலாம். ஜலத்தோடு கூடின கடம் இப்படி சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி கடத்தில் இருக்கிற ஜலம் வஸ்து அதேதான். ஆனா ஜலத்தோட கூடின கடம்னு சொன்னா அதுவும், கடத்தில் இருக்கிற ஜலம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணு சொல்ல முடியுமா? கடத்தில் இருக்கிற ஜலம்னு சொன்னா அது ஜலம் ஆகுது, அது கடம் இல்லை. ஜலத்தோடு கூடின கடம்னு சொன்னா அது ஜலம் இல்லை, அது கடம். பதார்த்தம் அதே பதார்த்தம் தான். ஆனா என்ன ஆச்சுன்னா விசேஷண விசேஷ பாவம் வித்தியாசப்பட்டது. இந்த ஜலத்தோடு கூடின கடம் அது வேற, கடத்தில் இருக்கின்ற ஜலம் வேற. அதே வஸ்துவம் ரெண்டு தான். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த சுத்தி ரூபத்தை வச்சு பார்ப்போம். இந்த சுத்தி ரூபங்கிறது அந்த சுத்தியில நிஜமாக இல்லை, அதனுடைய அபாவம் அந்த சுத்தியில தான் தெரிகிறது இல்லையா? சுத்தி தான் ரூபியமா தெரியுது, அதனாலதான் சுத்தி ரூபியம் தெரியுது. அந்த ரஜதமானது எங்க தெரிகிறதுன்னு கேட்டா சுத்தியில தெரிகிறது. அந்த சுத்தியில ரஜதம்ங்கிறது நிஜமாக இல்லை. ரெண்டாம் இல்லைன்னா அத்தியந்தாபாவம். அதாவது தன்னுடைய அத்தியந்தாபாவம் இருக்கும் இடத்திலேயே அந்த ரஜதமானது தெரிகிறது அப்படி சொல்லலாம். அதே மாதிரி தான் தெரிகிற இடத்திலேயே அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் அதே வஸ்துதான், ஆனா விசேஷ விசேஷ பாவத்தில் வித்தியாசம்.
முதல்ல சொன்னது ரெண்டாவது மித்யாத்வம் சொன்னோமே, அதுல என்னன்னு கேட்டா அந்த வஸ்து தெரிகிற இடத்திலேயே அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் மித்யா. இப்ப சொல்றது என்னன்னா அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கிற இடத்திலேயே அது தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் அது மித்யா. அப்ப இப்படி திரும்பி போட்டோம் அவ்வளவுதான். ஜலவிசிஷ்டோ கடக கட விசிஷ்டம் ஜலம் சொல்றாங்க. இப்படி பண்ணினதுனால அந்த திவ்ய மித்யாத்வத்துக்கும் அந்த நாலாவது மித்யாத்வத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுது. இத சித்திக்காக சொல்றது. தச்ச ஸ்வாத்யந்தாபாவாதிகரணே ஏவ பிரதீயமானத்துவம். அத்தியந்தாபாவ அதிகரணி தன்னுடைய அத்தியந்தாபாவம் எந்த அதிகரணத்தில் இருக்குமோ அங்கேயே தெரியக்கூடியதாக பிரதீயமானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதாக பூர்வ வைலட்சண்யம் பொருள்னா திவ்ய மித்யாத்வத்தை காட்டிலும் இந்த சதுர்த்த மித்யாத்வத்துல வித்தியாசம் இருக்கு. வைலட்சண்யம் வந்தது. அப்புறம் தூஷண பரிகாரத்தை பூர்வது. இதுல நியாயாமத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா அந்த சதுர்த்த மித்யாத்வம் இந்த சதுர்த்த மித்யாத்வம் ஏற்கனவே சொன்ன திவ்ய மித்யாத்வம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏதோ இவர் மாற்றி விசேஷ விசேஷ பாவத்தை மாற்றி சொல்றதுனால வித்தியாசப்படுறதே தவிர வஸ்து அதுதான், அதே வஸ்து தான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இங்க சொல்ல வேண்டிய தூஷணங்கள்லாம் நான் திவ்ய மித்யாத்வத்திலே சொல்லி முடிச்சுட்டேன். அதனால அந்த தூஷணங்கள் எல்லாத்தையும் இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு நியாயாமத்துக்காரர் சொல்றாரு. ஏதேன சதுர்த்தோபி நிரஸ்தா நியாயாமத்துக்காரர் சொன்னார். இவர் என்ன சொல்லலாம், நிராசம் பண்ணியாருன்னா அதுக்கு பரிகாரமான இவர் என்ன சொன்னார், பூர்வ தூஷண பரிகாரம் பூர்வத்து. அவர் முன்னாடி சொன்ன அதே தூஷணங்களை இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். சித்திகாரர் என்ன சொன்னார்னா திவ்ய மித்யாத்வத்துல சொன்ன பரிகாரத்தை இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதிகப்படியான விசாரம் பண்றதுல அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. எது விஷயமோ அது மாத்திரம் சொல்லா போகும். முன்னாடி சொன்ன விஷயத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி அதை விசாரப்படுத்துறதுல தாற்பயம் சித்தசாரணம் வரும். அதுல சில விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது. அதுல என்ன சித்தசாரணையில பௌனருக்தின்னு தோஷம், புனருக்தியில ஒரு தோஷம் சொல்லுவாங்க. புனருக்தி தோஷம் வருது. ஆனா புனருக்திங்கிறது சில இடத்துல குணம்னு சொல்லியிருக்காரு. ஒரு புனருக்தி சில விஷயங்கள்ல தோஷம், சில விஷயங்கள்ல குணம். இந்த அபியாசம்னு ஒரு தாத்பரிய லிங்கம் சொல்றோமே, அந்த தாத்பரிய லிங்கத்துல புனருக்தி தான் அபியாசம். திருப்பி திருப்பி சொல்றது அதே விஷயத்த அனன்யபர புனஸ்திரம் மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை சொல்றதுனால அபியாசம் அப்படின்னு ஒரு தாத்பரிய லிங்கம் இருக்கு. அதனால அது தோஷம் இல்லை, அது குணம். புனருக்திங்கிறது அதனால என்ன சொல்றேன்னா புனருக்திங்கிறது சில இடத்துல தோஷமாக சொல்லப்படுறது, சில இடத்துல குணமாக சொல்லப்படுறது. எப்படி இருந்தால் குணம், எப்படி இருந்தால் தோஷம் அது சொல்லிட்டா விஷயங்கிறது ரொம்ப துரூகமாக இருக்கும் காலத்தில் புனருக்தி அவசியம். அப்ப தோஷம் இல்லை. விஷயத்தை எப்படியாவது புரிய வைக்கணும், அதுதான் முக்கியம். புனருக்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்போ புரிய வைக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொன்னாத்தான் புரியும், வெவ்வேறு விதமாக சொன்னாத்தான் புரியும் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல புனருக்தி ஒத்துக்க வேண்டியது. புனருக்திங்கிறது தோஷம் இல்லை. ஆனா புரிஞ்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் தர்வித கருவணம்னு சொல்றாரு. தொடக்கையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது. இந்த புனருக்தி தான் வேண்டாது, தேவையில்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இது நான் சொல்றேனே இந்த விஷயம் சபரஸ்வாமி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றார், புனருக்தகா மகான் தோஷா. புனருக்திங்கிறது ஒரு பெரிய தோஷம்னு சொல்ல முடியாது. எப்ப புனருக்தி தோஷம் இல்லைங்கிறத சொல்றார், தத்வாகிரகணா வித்தகா புனః உக்தமபி பகு மன்யந்தே ஏவா. இவாள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பையன் நான் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான், தத்துவத்தை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படிங்கிற பயத்தினால மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்து சொல்றான். அதாவது இவாளுடைய அபிப்பிராயம் எப்படியாவது அவன் புரிஞ்சுக்கலாம், அது எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்ல. அதனால அந்த புனருக்திய குணமாக எடுத்துருக்கார். இப்போ கட்டிடத்துல அதை திருப்பி சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நமக்கு சர்வதா விபரீதமா தெரியவே தெரியாத துரூகமா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் மறுபடியும் மறுபடியும் நிறைய தடவை சொல்லலாம். கீதையில எத்தனையோ தடவை ஒரே விஷயத்தை சொல்றாரு பகவான், திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆவர்த்தி வருது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் அங்க சொன்னதை அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கொஞ்சம் பார்க்கலாம். அவர் பண்ண தோஷம் என்னன்னா,
அத்தியந்த அபாவம் இருக்குன்னு சொல்றியே, அது தெரிகிற இடத்துலயே அதனுடைய அபாவம் இருக்குன்னு சொல்றியே, இந்த அபாவத்தை பிராதிபாசிகம்னு சொல்லுவியா, வியாபகாரிகம்னு சொல்லுவியா, பாரமார்த்திகம்னு சொல்லுவியா? இத மூணு தான் சொல்லியா. இந்த மூணுல ஏதாவது ஒன்னான்னு சொல்லணும். பாரமார்த்திகம் அபாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்ப அத்வைதத்துக்கு ஹானி. பிரம்மம் ஒண்ணு, பாரமார்த்திகம், இந்த அபாவம் ஒண்ணுன்னு வந்துடும். சரி, வியாபகாரிகம் அப்படின்னு சொன்னால் அபாவம் வியாபகாரிகமாக இருந்தால் அதனுடைய பிரதியோகி வியாபகாரிகமாக இருக்க முடியாது. ஏன்னா வியாபகாரிகமாக இருந்தால் ரெண்டும் சமசத்தாக்கமாயிடும், அப்ப விரோதம். அப்படி இருக்கிறது நீ என்ன சொல்லலாம்? இதை காட்டிலும் அதுக்கு வேற சத்தையை சொல்லணும். அதாவது இந்த கடாதிப்பு இங்க இல்லை நீ சாதிக்கிற, இருக்கிற கடத்தை அது எங்க இருக்கோ அங்கேயே இல்லைன்னு சாதிக்கிற. அந்த அபாவங்கிறது வியாபகாரிகமாக இருந்துன்னு சொன்னால் அப்ப அந்த பிரதியோகியான கடத்தை வியாபகாரிகமாக சொல்லக்கூடாது. ஒன்னா பிராதிபாசிகமாக சொல்லு, இல்ல பாரமார்த்திகமாக சொல்லு. அதுல பிராதிபாசிகம்னு நீ ஒத்துக்கல, வியாபகாரிகம்னு ஒத்துருக்க. அதனால கடைசியில நீ என்ன சொல்ல வேண்டியிருக்கும்னா பாரமார்த்திகம்னு தான் சொல்லியா. அதனால உனக்கு திருப்பி அத்வைத ஹானிங்கிற தோஷம் இருக்கு, பிரபஞ்ச மித்யாத்துவம் சித்திக்கல. சரி, இந்த அபாவத்தை பிராதிபாசிகம்னு சொல்லிடுவோம்னு சொன்னா சித்ததாரணம். நிஜமா ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல அது இல்லைன்னு பிராந்தி யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த பிராந்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய அபாவத்தை பிராதிபாசிக அபாவம்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பிராந்தி வரக்கூடாதுன்னு நான் ஒன்னும் சொல்லல. அதனால பிராந்தி விஷயமான அபாவம் அங்க இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் எனக்கு இஷ்டம் தான். அதனால வித்தியாசம் சித்திக்காது. இந்த மாதிரி தோஷம். அதே மாதிரி இன்னொரு தோஷம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அபாவத்துக்கு பிரதியோகின்னு அதை சொல்றே, அந்த பிரதியோகிதா வட்சேதகம் என்ன அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணியிருந்தார். அந்த வஸ்து, அந்த ரூபியமானது ஸ்வரூபேண அபாவத்துக்கு பிரதியோகியா, இல்ல ஏதோ ஒரு பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொல்றியா? அதாவது ஸ்வரூபேணனா ரூபியமே இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்வரூபேண அபாவம். இந்த ரூபியம் பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொன்னா பாரமார்த்திகத்துவ அபாவம். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த இப்படி இந்த மாதிரி ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லியா. ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்வரூபம் தான் இருக்குன்னு நீயே ஒத்துருக்கியே. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த நமக்கு தெரியக்கூடிய வஸ்துகளுடைய ஸ்வரூபம் எல்லாமே இருக்குங்கிறது நீயே ஒத்துந்த விஷயம். அதனால ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு சொல்றது முடியாது. மூணு காலத்திலும் இல்லைன்னு சொல்றது அது ரொம்ப தப்பா. பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுல வந்து அந்த பரமார்த்தத்துவம் ஒரு தர்மம் இருக்கு, அது கூட பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அது பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு பாரமார்த்திகத்துவம் சொல்லி அதுவும் பாரமார்த்திகமாக இல்லை பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்லியே போயிட்டு அனவஸ்தாங்கிற தோஷம். இந்த மாதிரி ரெண்டு தோஷங்கள் இருக்க. இந்த எல்லா தோஷத்துக்கும் அங்க சொன்ன அதே சமாதானம் இங்கேயும் சொல்லலாம். அதாவது இந்த அபாவம் மூணு சத்தையில எந்த சத்தை உள்ளது, வியாபகாரிகமா பாரமார்த்திகமா அப்படின்னு பிராதிபாசிகங்கிற பட்சம் எடுத்துக்கவே இல்லை. வியாபகாரிகமா பாரமார்த்திகமா ரெண்டு பட்சத்தை எடுத்துக்கலாம். பாரமார்த்திகம்னு சொல்ற சமயத்துல இந்த அபாவத்தை எப்பவுமே அதிகரணத்தை காட்டிலும் சின்னம் இல்லை, அதிகரண ஸ்வரூபம் தான். அப்போ பிரம்மத்துலதானே இந்த பிரபஞ்சத்தினுடைய அபாவத்தை நாம சொல்றோம். அப்போ பிரபஞ்சத்துக்கு அதிகரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மே பிரம்மஸ்வரூபம் தான் இந்த அபாவம். பிரம்மங்கிறது பாரமார்த்திகம், அதனால அபாவமும் பாரமார்த்திகம்னு சொல்லலாம். இதனால அத்வைத ஹானி இல்லை. பிரம்மத்தை காட்டிலும் வேறானது ஒண்ணு பாரமார்த்திகமாக இருந்தால்தான் அத்வைதத்துக்கு பங்கம் ஏற்படும். அபாவத்தை பிரம்மஸ்வரூபமாக ஒத்துண்டால் அப்ப அத்வைதத்துக்கு ஹானி இல்லைன்னு ஒரு தோஷ பரிகாரம் சொன்னார். உதாரணத்துக்கு அபாவத்தை வியாபகாரிகத்தை பிரபஞ்சத்தை வியாபகாரிகத்துவம் வக்தும் ந சக்யதே खलु समसत्ताकत्व अनङ्गीकार विरोध समसत्ताकत्वे विरोधः अतः किं वक्तव्यं प्रातिभासिकत्वं वा पारमार्थिकत्वं वा वक्तव्यं प्रातिभासिकत्वं तु न अङ्गीकृतं तर्हि परिशेषात् पारमार्थिकत्वं वा இப்ப வந்து பாரமார்த்திகம்னு சொல்ற பட்சத்துல ஒன்னும் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டேன். வியாபகாரிகங்கிற பட்சத்திலையும் தோஷம் இல்லை. வியாபகாரிகம்னு சொல்ற பட்சத்துல என்னன்னு கேட்டா அபாவம் வியாபகாரிகமா இருந்துச்சுன்னா அந்த பிரதியோகி வியாபகாரிகமாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம், சமசத்தாக்கமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு இடத்தை பிடிச்சின்னு வந்த சொப்பனத்துல வந்து ஒரு கஜத்தை பார்த்தா, சொப்பனத்திலே சித்த நேரத்துக்கு அந்த கஜத்தினுடைய அபாவமும் தெரிஞ்சுது.
அப்ப என்னாச்சு, அவன் பார்த்த கஜம் பொய் அப்படின்னு சொப்பனத்திலேயே நிச்சயமும் பண்ணிருப்பான். இப்ப அங்க என்னாச்சு, அவன் பார்த்த கஜமும் பிராதிபாதிகம், அந்த கஜத்தினுடைய அபாவத்தை பார்த்தானே அது கூட பிராதிபாதிகம். ரெண்டுமே சமசத்தாகம். இந்த சமசத்தாகமான அபாவத்தை வச்சுட்டே அதை நிச்சயம் வேற சொல்றான். அதே போல இங்க ரெண்டுமே வியாபகாரிகமா இருந்துட்டு போட்டோமே, பிரபஞ்சமும் வியாபகாரிக்கும், பிரபஞ்சத்தினுடைய அபாவமும் வியாபகாரிக்கும், வியாபகாரிகமான அபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இங்கே விடலாம் அப்படின்னு ரெண்டாவது பேச. இதுல என்ன அவர் இது பண்ணாருன்னா, அவர் சொல்லியிருந்தார் அபாவம் வியாபகாரிகமா இருந்தா பிரதியோகி வியாபகாரிகமா இருக்க முடியாது, அதுக்கு வேற ஒரு சத்த சொல்லியாகணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அது ஒண்ணும் இல்லை, அது நியமம் இல்லை. அதுக்குதான் சொப்பனத்தை காமிக்க. அபாவமும் பிராதிபாசிகம், அதனுடைய பிரதியோகியும் பிராதிபாசிகமாக இருக்கிற மாதிரியே அபாவம் வியாபகாரிக்கும் பிரதியோகியும் வியாபகாரிக்கும் அப்படி இருக்கலாம். இந்த ரெண்டும் விருத்தமானது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா, விருத்தம் விரோதம்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? ரெண்டும் ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிறது பிரமாண சித்தமா இருந்தால் அது ரெண்டும் விரோதம். கடத்துக்கும் படத்துக்கும் விரோதம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்? கடமும் படமும் ஒரு இடத்துல இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு பிரமாணம் இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குன்னு காமிச்சால் அப்ப என்னாச்சு, அது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு பிரமாணத்தை கொண்டுதான் சொல்லியாரு. இப்ப இங்க அந்த கடம் இருக்குங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்கு, கடத்தினுடைய அபாவம் இருக்குங்கிறதுக்கும் அனுமானம் ஸ்ருதி பிரமாணம் இருக்கு. அதனால இந்த கடமும் கடாபாவம் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிரமாணம் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை, சமானவஸ்தானம்ங்கிற விரோதம் இல்லை, அது வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் வித்தியாசம் சித்திக்கிறது அப்படின்னு இதை சொல்லியிருந்தார். ஆனா இதானின் பக்ஷாந்தரம் இருக்கு. அமசத்தாகட்டும் நான் சொல்லியிருக்கேன், பிரமாண பலா சஞ்சோக தலபாவயோகிகள் தேசத்தினேவாதிகரணை வர்த்தத்தை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பரிகாரத்தை இங்கே சேர்த்துக்க வேண்டியது இங்கேயும் அதே தான். அதே மாதிரி இந்த பிரதியோகிதாவட்சேதம் என்ன பரிஷ்காரம் பண்றது எல்லாம் இங்கேயும் அதே பரிஷ்காரம் தான் வரும். இவ்வளவுதான் விசேஷ பாவத்தை வித்தியாசப்படுத்தி பரிஷ்காரத்துல வரும்போது அவர் திரும்பி கேட்பா, அந்த பிரதியோகிதாவட்சேதம் சிறப்பு என்ன, சொரூபேன அந்த வஸ்து இல்லைன்னு சொல்றியா, பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்றியா? சொரூபேன தான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா பிராந்தி வந்ததுக்கு அப்புறம் அது பாகம் வரும்போது எப்படி தெரியுது? நாசி பக்தி பக்தி இந்த ரஜதமே இல்லைன்னு தான் தெரியுது. ரஜதம்னு பாத்தீங்கன்னா இல்லையோ அப்படி இல்லவே இல்லை அப்படிதான் தெரியுது. இல்ல ரஜதம் தான், ஆனா பரமார்த்த ரஜதம் இல்லை அப்படியா தெரியுது? அப்படி தெரியவே இல்லை. அதே மாதிரி ஸ்ருதி இந்த பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ண போது எப்படி சொல்றது? நேகனானா ஸ்ரீ கிஞ்சனா அப்படிங்கிறது இங்க எதுவுமே இல்லை, பிரம்ம பின்னமாக ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதே தவிர அதெல்லாம் பாரமார்த்திகமாக இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லல, கேட்டுக்கல. அதனால சொரூபேன நிஷேதம்ங்கிறது தான் எனக்கு அப்படி இஷ்டம், சொரூபேன நிஷேதம் தான் இஷ்டம். அது பிரமாணத்தினால சித்திக்கிறது. அதனால சொரூபேன நிஷேதமா பாரமார்த்திகத்துவ நிஷேதமாங்கிற விகல்பம் பண்ணி தூஷணம் பண்றதுக்கு இடம் இல்லை. இன்னும் அங்க சொன்ன அதே ஒரு கருத்துக்கள் கடகா சொரூபேன நிஷேதம், பிரபஞ்சா சொரூபேன स्ववृत्ति धर्मेण स्वरूपेण इत्यस्य स्ववृत्ति धर्मावच्छ असाधारण धर्मावच्छिन्न प्रतियोगिताकः अभावः इत्यर्थः। इदानीं रजतम् इति प्रतीतं न रजतम् इदं रजतं न इति यदा उच्यते तदानीं रजतत्वावच्छिन्न प्रतियोगिताक अभावः एव विषयः स्यात्। पारमार्थिकत्वं वर्तते, व्यावहारिकत्वं वर्तते, परन्तु निषेध प्रतियोगितावच्छेदकं किम् इति अन्यः प्रश्नः कृतः खलु। तदानीं प्रतियोगितावच्छेदक धर्मः स्वरूपमेव स्वस्य रूपमेव इति निर्णयः। येन रूपेण तत् प्रतीयते तेनैव रूपेण विशिष्यते। तत्र अधिकतया पारमार्थिकत्वेन रूपेण इति नास्ति। விவரணக்காரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த ரஜதம் ஸ்வரூபேண இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்வரூபேண இல்லைன்னு சொன்னாக்க அது நிஜ ரஜதத்தை பத்தி சொல்ற விஷயம், இந்த ரஜதங்கிறது பரமார்த்தமான இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டா அந்த வாக்கியத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணியாச்சு. இந்த ரஜதம் ஸ்வரூபேண இங்க இல்லை அப்படின்னு தான் அந்த விவரண வாக்கியத்துக்கு அர்த்தம். பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொல்றதுல அவருக்கு தாத்பரியம் இல்லை. ஏன்னா அவருடைய கிரந்தத்தையே முன்னாடி பின்னாடி ஆலோசனை பண்ணி பார்த்தா இதுதான் அவருடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது படிச்சுன்னு தெரியுது. இது ஏற்கனவே தெரியாது. அதனால அங்க சொன்ன எல்லா தூஷணமும் இங்க வரும். அந்த தூஷணங்களுக்கு சொன்ன பரிகாரங்கள் எல்லாமும் அதையே இங்க சேர்த்துக்க வேண்டியது. இதைத்தான் சொல்ற தூஷண பரிகாரத்த பூர்வது.
தூஷணத்துக்கு பரிகாரம் மாத்திரம் இல்ல, தூஷணமும் பூர்வத்து, தூஷண பரிகாரமும் பூர்வம். இதுக்கு மேல இங்க விசேஷமா சொன்ன சில தூஷணம், தூஷணம் பரிகாரச்ச பூர்வவதி, परंतु पूर्वोक्तमेव लक्षणम् इदन्न आयुर्वेदः मया निरूपितः भवदागमना न च संयोगिनी समवायिनि वा देशे तदत्यन्ताभाव असम्भवः संभवेतु उपादानत्वाद्यनुपपत्तिः इति वा. இதுக்கு மேல அங்க சொல்லாத வேற தோஷங்கள் இப்ப சொல்றோம். ஒரு இடத்துல ஒரு வஸ்து சஞ்சோக சம்பந்தேன இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னு வச்சு, அப்ப அந்த இடத்துல அந்த வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கடம் இந்த பூதலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பூதலத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற காலத்துல அந்த கடம் அந்த பூதலத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு அவயவங்கள்ல, அதாவது உபாதானத்துல ஒரு காரியம் சமவாய சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அங்க அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கபாலத்துல கடம் இருந்துருக்கு, தந்துல படம் இருந்துருக்க, இந்த தந்துல படம் இல்லைன்னு எப்படி சொல்றது? அதான் சஞ்யோகினி சமவாயினிவாதேசே தது அத்தியந்தாபாவ அசம்பவஹ. இங்க ஒரு சின்ன சிரமம் இருக்கு. இந்த